எவ்வளோ பேர் இதில் போட்டிருப்பாங்கண்ணா? சார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 800 கோடிக்கு மேலே இருக்குது சார். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட முடியும். கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீ வந்து ஆக்ஷன் எடுச்சுன்னா கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் நாங்கள் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது? தேவைப்படும். கேஸை போட்டு நாங்கள் எப்படி பணம் வாங்குறது? கோர்ட்டில் அணுகி கோர்ட் மூலிமா தான் நீங்கள் பணம் வாங்கணும். தனியார் கம்பெனி அதில் வந்து பணம் வந்து இது மாதிரி வட்டி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் 8% வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் கொடுங்க அப்படின்னு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணினாங்க. சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் தெரியாமல், வயசானவங்க தெரியாமல் கொடுத்துட்டோம். எங்களுக்கு கொஞ்ச நாள் தான் வட்டி கொடுத்தாங்க, ஒரு 4 மாதம் வட்டி கொடுத்தாங்க. அப்புறம் நிறுத்திட்டாங்க. நாங்களும் 2-3 முறை வந்து பார்த்தோம். அவங்க வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. அப்புறம் அவங்களே கேஸ் கொடுத்தாங்க. போலீஸ் வந்து எங்களை வந்து ஸ்டேஷனுக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சார் சொல்லி எங்களை எழுதி கொடுக்குறோம் டாக்குமெண்ட்டு, நான் வாங்கி தரேன்னு சொல்லி எங்களை வந்து அனுப்பி விட்டுட்டாங்க வீட்டுக்கு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த நாள் மறுபடியும் அவங்க என்ன நாள் சொன்னாங்களோ அந்த தேதிக்கு வந்தோம். அந்த தேதிக்கு வந்ததுக்கு எங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்தாங்க. என்னன்னு கொடுத்தாங்க, செக்கு கொடுத்தாங்க. அந்த செக்கை வாங்கிட்டு போய் அந்த தேதியில் பேங்க்கில் கொண்டுட்டு போய் கொடுத்தா அது பவுண்டரி ஆயிடுச்சு, அது பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் 3 மாதம் பார்த்தோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பக்கவாதம், ஒரு கை ஒரு கால் வேலை செய்யலை. அதனால சரி இப்போ தான் அவர் ரெடியாக இருக்கிறாரு. எங்களுக்கு மாத்திரை வாங்க, மருந்து வாங்க காசு இல்லை. எனக்கு வந்து இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகி மனநல பாதிச்சிருச்சு. 2 பேரும் மாத்திரை தான் சாப்பிட்றோம். அதனால் இன்றைக்கி ஒரே முடிவாக வந்துட்டோம். ஆனால் கொடுத்தா அவங்க கொடுக்கட்டும், கொடுக்கல அப்படின்னா நாங்கள் போய் நாளைக்கு மருந்து வாங்கிட்டு வந்து 2 பேரும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தீர்மானமாக வந்திருக்கிறோம். நாங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. அதனால் ஆடு மாடு மேய்ச்சி வெயிலில் வேர்வை சிந்தி இது ஒவ்வொரு காசாக சம்பாரித்த காசு. அதனால் சரி வயசான காலத்தில் இப்படி கேட்குறாங்க, பரவாயில்ல ஏதோ ஒரு வட்டி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி நாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏமாந்து போய் கொடுத்துட்டோம். நான் கொடுத்தது 4 லட்சம். இது ப்ராஃபிட் அவர் ட்ரேடர்ஸ் கம்பெனிங்க சார். நாங்கள் வந்து இவங்க கூட அறிமுகமானது எப்படின்னா பிஎன்ஐ மூலியமாக அறிமுகமானோம். பிஎன்ஐ மூலியமாக போகிறப்ப அங்கே ஒரு பிஸ்னஸ் சாப்டரில் வந்து இது மாதிரி மார்க்கெட்டிங் டீம் வந்திருந்தாங்க. அவங்க மூலியமாக எங்களுக்கு இன்ட்ரோ கிடைச்சிது. அதுக்கப்புறம் ட்ரேடிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராகி மகாலில் அந்த மண்டபத்தில் வந்து வரலட்சுமி மகாலில் வந்து பண்ணினாங்க. அப்போ வந்து நாங்களும் போய் அட்டன் பண்ணோம். அவங்க வந்து இது மாதிரி ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் இது இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இது கேட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க எங்களை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லி சொன்னோம். அப்போ வந்து ராஜயோகா சீட்டு ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இது பண்ணி எங்களோட டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அந்த சீட்டு ஃபண்டில் வச்சு அதுலேருந்து எங்களுக்கு பணத்தை அவங்களே வாங்கி கொடுத்து அம்சா, பரத், சரண்யா தான் மெயின் இதில். இது கவிதா இவங்க தான் எங்களை ரொம்ப இது டார்ச்சர் பண்ணினாங்க. அப்புறம் வந்து பணம் கேட்டோம்னா அந்த சரண்யாங்கிற பொண்ணு ரொம்ப பேசுச்சு. அப்புறம் கவிதாங்கிற பொண்ணு ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுச்சு. அந்த சார் எல்லாம் ரொம்ப எங்களை இது எப்படி பேசணுங்கிறதே இல்லை, அந்த அளவுக்கு பேசுனாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து இருந்தோம். அவங்களும் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப மறுபடியும் நாங்கள் போனோம். கம்ப்ளைண்ட்டில் அவங்களே லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்குறேன்னாங்க. மறுபடியும் அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் போலீஸ் வந்து இன்னொரு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி டைம் கொடுத்து செக்கு கொடுத்தாங்க. அந்த செக்கும் பவுன்ஸ் ஒவ்வொரு டைமும் பவுன்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி அவங்களே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்தாங்க. அவங்க போலீஸ் வந்துட்டு நீங்கள் என்னென்னு பேசிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சார் நாங்கள் 14 லட்சம் போட்டிருக்கோம். 4 முறை தான் வாங்கியிருக்கிறோம். 8% கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இது வந்து இப்போ கம்பெனி பேர் வந்து ப்ராஃபிட் அவர் ட்ரேடர்ஸ்னு ஒரு கம்பெனி சார். இது பார்த்தீங்கன்னா இப்போ வாராகி குரூப் ஆஃப் கம்பெனின்னு பேர் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா 1 லேக்கு 8% மாதம் கண்ட இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லணும். ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 5 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கு மேலே எவ்வளோ இப்போ போட்டுக்கலாம். இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க ஒரு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்கும். இப்போ யாராருக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்போ கேட்டாலும் வந்து 1 மாதம் வெயிட் பண்ணுங்க, 2 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு 4 தள்ளிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து 1 மாதத்தில் முடிஞ்சிடும். இது மாதிரி நாங்கள் லைசன்ஸ் வாங்குறோம், அது வாங்குறோம்னு சொல்லி 1 மாதம் முடிஞ்சு சொன்னாங்க. 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை.
கேட்டால் இப்போ முடிஞ்சிச்சு அப்போ முடிஞ்சு சொல்லிடுறாங்களோ இல்லையா, மற்றபடி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. மொத்தம் எவ்வளோ கோடி ரூபா இருக்கும்? மொத்தம் ஒரு 800 கோடி ரூபா, 800 to 1000 கோடி ரூபா இருக்கும். பெரிய இதில் வந்து நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால வந்து எல்லாருமே இப்போ நாங்கள் வந்து ஒரு சாதாரண பீப்புள்னால வந்து எங்களால் பணம் கஷ்டம், அதனால நாங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சிலரில் இப்போ அமௌண்ட் இருக்கனால அவங்களே யாரையும் கேட்கறதில்ல. அதை பற்றி இந்த இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இல்லை, இந்த பக்கம் சுற்றி வர ஆத்தூர், சேலம், இளம்பிள்ளை, நாமக்கல், ராசிபுரம் அது மாதிரி இருக்க ஒரு சுற்றுவட்டார சரௌண்டிங்கில் இதே அந்த சேனல் பாட்டமாக வச்சு பணத்தை அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி. எப்படி அறிமுகமானாங்க உங்களுக்கு? இங்கே வந்து என்னென்னா சேனல் போய் மேடத்துக்கு கீழே சேனல் பாட்டுன்னு ஒரு 4-5 பேர் 7-8 பேர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்து இது மாதிரி வந்து அமௌண்ட் இவ்வளோ கிடைக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துடும், உங்களோட தேவைகள்லாம் வந்து பூர்த்தி ஆயிருன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இது பண்ணாங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 7 lakh பண்ணியிருக்கேங்க சார். இன்னும் வரல, 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் என்ன நான் இங்கே திருச்செங்கோடு. என்ன சொல்கிறாங்க கேட்டால் இப்போ வந்து கேட்டால் இன்னும் 5 நாள் வெயிட் பண்ணுங்கள், 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர் சௌந்தரிய குமரன்.